अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू जस्ट फॉर यू JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான சப்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுவும் காலிஃப்ளவரும் சோயா பீன்ஸும் யூஸ் பண்ணி. இங்கே நம்ம வந்து சோயா பீன்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் பட்டாணி கூட எடுத்துக்கலாம். இந்த சோயா கூட வந்து ஃப்ரெஷ்ஷானது தான். ஸோ ராஜ்மா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். காஞ்சது எடுக்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கோகனட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வர்றப்ப நம்ம கருவேப்பிலையை ஒரு கொத்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து கோகனட் ஆயிலில் இறங்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இறங்கிடுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம இதில் 2 பச்சை மிளகாயை நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துருக்கேன். ஸோ கீறிட்டு சேர்த்தா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். இப்போ அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயத்தை இந்த நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்குங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்ஜி. ஸோ இந்த சப்ஜியை வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு கூட வேணால் வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை ரைஸ்லேயே போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதா இருந்தால் இந்த சப்ஜி பண்ணிவிட்டு இதிலே வந்து ரைஸை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு பாக்ஸில் பேக் பண்ணலாம். அவ்வளோ நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நிறைய குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்து தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நமக்கு வேக விடணும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா வந்துட்டு வதக்க விட்டுருங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்க நம்ம ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருப்போம். ஒரு பிடிச்ச பிடி அந்த அளவுக்கு உள்ள சோயா பீன்ஸை நம்ம வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வேகணும். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் சிம்மிலே வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எந்த சமையல் பண்ணிங்கனாலும் அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்து இப்படி கையில் அழுத்தி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு அது உடையணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே. நமக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு நம்ம வெது தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்துட்டு நல்ல தண்ணி வந்துட்டு வடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு அகெயின் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வேக விட போகிறேன். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு சுண்டி வந்திருக்கு. ஒரு 4-5 பல்லு வந்துட்டு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அந்த பூண்டு வந்து இடித்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 4-5 பல்லு தான் சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்கல. ஸோ இப்போ நமக்கு வந்து காலிஃப்ளவர் வெந்துருச்சு. கூடவே அந்த சோயாவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் சோயாபீன் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். இதை ரசம் கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.